கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும், கொங்கு தமிழ் மணக்கும், மேற்கு மலைச்சாரல் வந்து மெல்ல நனைக்கும், இங்கு உழைக்கும் தோள்களை ஒரு சேர இணைத்தால் இந்தியாவில் இன்னொரு இமயம் பிறக்கும். இப்படிப்பட்ட கோவையில் இருக்கிற பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்குகிற பொங்கல் பட்டிமன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு களித்து கொண்டிருக்கிற உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் தொண்டாற்றி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் உற்சாகம் மிகுந்த உள்ளம் நிறைந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்லும் கல்லும் மோதிக்கொண்டால் மணல் கிடைக்கும், கற்கண்டும் கற்கண்டும் மோதிக்கொண்டால் சர்க்கரை கிடைக்கும். ஆக இந்த இரண்டு அணியும் பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு திருவிழாக்கள் மகிழ்வா செலவா. திருவிழாக்கள் இருக்கிறதே அது மகிழ்ச்சியை கொடுக்கிறதா செலவை கொடுக்கிறதா என்பதை பற்றி சிந்திக்க வந்திருக்கிறோம். கொரோனா என்கிற கோவிட்-19 உலகத்தையே உசுப்பி போட்டிருக்கிற, உருட்டி போட்டிருக்கிற, சுழலாமல் செய்திருக்கிற இந்த கொரோனா சுழற்சியிலிருந்து நாம் மீண்டு வருவதற்காக கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக இரவு பகல் பாராது உழைத்து கொண்டிருக்கிற மருத்துவ விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள், காவலர்கள், காவல்துறையினர், தூய்மை தொழிலாளர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள், ஆட்சித்தலைவர்கள், அமைச்சர்கள் என்று உலகெங்கும் உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நாம் கோடான கோடி நன்றியை கைதட்டல் மூலமாக தெரிவிப்போம். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மனிதன் பல்வேறு சவால்களை சந்தித்திருக்கிறான். இயற்கை பேரிடர்கள், உலகப் போர்கள் என்று பல சவால்களை சந்தித்து மனித சமுதாயம் உயர்ந்திருக்கிறது. பல்வேறு புரட்சிகளை இந்த சமுதாயம் கண்டிருக்கிறது, பல்வேறு எழுச்சிகளை கண்டிருக்கிறது. என்றாலும் கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸ் உலகத்தையே உசுப்பி விட்டு விட்டது, உலகத்தையே முடங்க போட்டு விட்டது. அதிலிருந்து மீண்டு வந்து கோவை பொதிகை தொலைக்காட்சி நடத்துகிற முதல் நிகழ்வாக, முத்தான நிகழ்வாக இந்த பொங்கல் நிகழ்வு உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் திருநாளாம் இன்று இல்லத்திலிருந்தே இதயத்தை கொடுக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் மகிழ்வான வணக்கத்தை இன்னொரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்தில் உலகளாவிய ஒரு ஆராய்ச்சி நடைபெற்றது. என்ன ஆராய்ச்சி என்று கேட்டால், மனிதன் ஓடுகிறானே எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். காலை எழுந்ததும் ஓடத் தொடங்கி விடுகிறோம். நான் கூட ஒரு கவிதையிலே சொன்னேன், தேடல் இல்லாது போனால் நாம் தொலைந்து போய் விடுவோம், தேடலுக்கும் வயதுக்கும் சம்பந்தமில்லை, தேடல் தொடங்குகிற பொழுதெல்லாம் வயது வாலிபம் அடைந்து விடுகிறது என்று. மனிதன் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று ஆராய்ச்சி நடந்தது. பணத்தை நோக்கியா, பதவியை நோக்கியா, புகழை நோக்கியா, எதை நோக்கி மனிதன் ஓடுகிறான்? சிந்தித்து பாருங்கள் நேயர்களே, நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? மனிதன் பணத்தை தேடி ஓடவில்லை, மனிதன் புகழை தேடி ஓடவில்லை, மனிதன் பதவியை தேடி ஓடவில்லை, மனிதன் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறான். ஹாப்பினஸ், ஆங்கிலத்தில் சொன்னா ஹாப்பினஸ், சந்தோஷம் வேணும். இந்த சந்தோஷம் தேடல் தான் மனிதனை விரட்டி கொண்டிருக்கிறது. நன்றாக படித்தால் நன்றாக வேலை கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கிறான். அப்படி இருக்கிறானா? ஆக நல்ல வேலைக்கு போனால் நிறைய சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறான். அப்படி இருக்கிறானா? நினைத்து பார்க்கிறான். சந்தோஷம் தேடிக்கொண்டே இருக்கிறது. சந்தோஷம் கிடைப்பதற்கு 3 நிலைகளில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஒன்று, பணத்தால் சந்தோஷம் கிடைக்கும், அது 10% தான். செய்கிற வேலை பிடித்தால் 60% சந்தோஷம் கிடைக்கும். ஏனென்றால் நாம் வேலை செய்கிற இடத்தில் தான் ரொம்ப நேரம் முழித்துக் கொண்டிருக்கிறோம். உறவு சரியாக இருந்தால் 30% சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே மனிதனுடைய தேடல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்வை தேடுவதின் ஒரு பங்காகத்தான் மனிதன் திருவிழாக்களை உருவாக்கினான். குழந்தை பிறந்தால் அது ஒரு திருவிழாவாக, அது ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது. அவள் பூ பெய்தினால் ஒரு விழா கொண்டாடப்பட்டது, திருமண விழாக்கள் கொண்டாடப்பட்டது. இப்பொழுது ஊரடங்கு என்று நாம் பேசுகிறோம். ஊரடங்கெல்லாம் கிராமத்தில் காலங்காலமாக இருந்து வந்தது என்று நிறைய பேருக்கு தெரியும். திருவிழாக்களை அறிவிப்பார்கள். 10 நாட்கள் 18 நாட்கள் என்று திருவிழாக்கள் வரும். அந்த திருவிழாக்களில் அவர்கள் எல்லாரும் கங்கணத்தை கட்டிக்கொண்டு, ஊரிலே தோரணத்தை கட்டிக்கொண்டு, வெளியூர் ஆட்கள் உள்ளே வரக்கூடாது, உள்ளூர் ஆட்கள் வெளியே போகக்கூடாது என்று
16 நாட்கள் ஊரடங்கு இருந்தது தான் நண்பர்களே. இப்பொழுது ஊரடங்கு விட அப்பொழுது ஊரடங்கு இருந்தது. ஆக அந்த திருவிழாக்களில் நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு அம்சமும் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தால் முளைப்பாரி என்று கொண்டு வருவார்கள். அதில் என்ன நம்முடைய விஞ்ஞானம் இருக்கிறது என்று கேட்டால், ஏற்கனவே விதையை வைத்திருப்பார்கள் வீட்டில். விதை நெல் இருக்கும், விதை தானியங்கள் இருக்கும், அடுத்த போகத்திற்கு போடலாம் என்று விவசாயி காலங்காலமாக பானைக்குள் அந்த விதை நெல்லை வைத்திருந்தார்கள். இந்த விதை நெல் முளைக்கின்றதா என்ற சோதித்து பார்ப்பதற்கு இந்த முளைப்பாரி பயன்பட்டது. இரண்டாவதாக கூட்டம் சேருகிற பொழுது ஆக்சிஜன் பற்றாக்குறை, பிராணவாயு பற்றாக்குறை ஏற்படும். அதற்கு கூடை கூடையாக மண்சட்டிகளில் இந்த முளைப்பாரியை கொண்டு வருகிற பொழுது அதில் இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் மக்களுக்கு தூய்மையான காற்றை கொடுத்தது. நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்கள் சிந்தனை ஊற்றாக இருந்தார்கள். அதன் அடிப்படையாகத்தான் ஒவ்வொரு விழா கொண்டாடப்பட்டது. பொங்கலை எடுத்துக்கொண்டுங்கள். பொங்கலை எடுத்துக்கொண்டால் அனைவருக்கும் பொதுவாக நாம் எல்லாரும் கொண்டாடுகிறோம். விலங்குகளுக்கு கூட விழா எடுப்பது நம்முடைய தமிழ் மரபு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பாராட்டுகிறோம். உழைக்கின்ற மாடுகளுக்கு, எருதுகளுக்கு விழா எடுக்கிறோம். மனிதனுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய காளையோடு ஜல்லிக்கட்டு பார்க்கிறோம். நீ பலசாலியா, நான் பலசாலியா என்று தான் மட்டும் வாழாமல் தன்னை சார்ந்து இருக்கிற சமுதாயமும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த பண்பு தமிழனுக்கு இருந்தது என்பதை மட்டும்தான் இருந்தது என்று சொல்ல முடியும். ஒரு திருக்குறள் சொல்கிறது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ள எல்லாம் தலை என்று வள்ளுவர் சொல்கிறார். பகுத்துண்டு நம்மகிட்ட இருக்கிறத எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்து வாழுகிற இதற்கு இணையான கருத்து உலகத்தில் எங்கும் நான் கேள்விப்பட்டதில்லை, எங்கும் இல்லை. இப்படி வாழுகிற மனிதன் தான் குடும்பமாக வாழுகிற போது, ஊராக வாழுகிற போது ஊராரையும் உறவாக அழைத்து கொண்டாடுகிற திருவிழாக்கள் நமக்கு செலவாக இருக்கிறதா, மகிழ்வாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு 2 அணி வந்திருக்கிறார்கள். நீங்களே சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். இது செலவு என்று சிலர் பேசலாம், உறவென்று பேசலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே இப்பொழுது ஒரு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஆக நம்முடைய உறவுகள் எல்லாம் தேய்ந்து வருவது இன்னொரு முறையாக இருக்க, நம்முடைய மகிழ்ச்சியெல்லாம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் போய்கொண்டிருக்கிறது இன்னொரு முறையாக இருக்க, ஆக கருவிலே வருகிற உறவுக்கும் தெருவிலே மலர்கிற நட்பையும் அழைத்து அழைத்து நாம் கொண்டாடுகிற திருவிழாக்கள் தான் மனசிலே தங்கி சில நேரம் ஓய்வு கொடுக்கிறது. பல்வேறு மதத்தினரும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கென்று திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த முன்னுரையோடு கே. அனந்த நாராயணன் அவர்கள்தான் உங்கள் கைதட்டலோடு மகிழ்வே என்ற அணியில் பேசுவதற்கு வருகிறார். வாங்க. இப்போ இந்த திருவிழாக்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறோம். அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களை எடுத்துக்கலாம், பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் எல்லாத்துக்குமே இந்த மகிழ்ச்சி சமமாக இருக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மாறும், காலங்கள் மாறும். இப்போ சூழ்நிலைக்கும் காலங்களுக்கும் ஏற்ப அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த மகிழ்ச்சி யாருக்குமே சரிசமமாக இருக்காது. இது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி எல்லாத்துக்குள்ளாரையுமே ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைமை மக்கள் மனதில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில டைம் நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, இல்லை நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னா உடனே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம், இல்லை இறைவனிடம் கையேந்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே வருது. எதுக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம போகிறோம். இப்போ இதுவே ஒரு திருவிழாக்கள் டைம் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த திருவிழாக்கள் வரும்போதே, அந்த திருவிழாக்களை நெருங்கும் போது, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஊரே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருக்கும். எங்கே பார்த்தாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும், ஒரு கடைகளில் கூட்டமாக இருப்பாங்க, நிறைய அந்த திருவிழாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கண் பார்வையில் பட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு அந்த டைமில் இயலாமல் ஒரு நிலைமை இருந்தாலும் அதில் ஒரு பார்க்கும்போது, ஒரு ஜகஜோதியான ஒரு இடத்துல பார்க்கும்போது நமக்கே நல்லாயிருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். நான் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன். வேலை பார்த்துட்டு அந்த சாயங்கால டைமில் அந்த ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கேன். என்கிட்ட அந்தளவுக்கு வருமானம் இல்லை. ஆனால் அந்த வழியில் போகும்போதே எனக்கு அந்த ஒரு திருவிழாக்கோட இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் என்னோடய உடம்புக்குள்ளே ஏறும். அந்த இருக்கக்கூடிய பாட்டு சத்தங்கள், மக்கள் நடமாட்டம், இந்த மாதிரியான ஒரு திருவிழாக்கள் கண்டிப்பாக மக்கள் மனசில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். எப்படி ஒரு ஹீலிங் நம்ம சொல்கிறோம், ஒரு மைண்டு கொஞ்சம் இதாக இருக்குது, யாரோ ஒருத்தவங்க நம்ம அனுசரணையாக நம்மக்கிட்ட பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாத ஒரு அரவணைப்பு அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். திருவிழாக்களை
நம்ம வந்து ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாடினா கூட நம்மளோட சக்தி கலவாக கொண்டாடலாம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து கோயில்கள் கட்டினாங்க அப்படின்னா, ஒரு போக்குவரத்து ஒரு ஊர்லேருந்து அந்த ஊர் அடையாளம் தெரியப்படணும் அப்படின்றதுக்கு வேண்டி கோயில்கள் கட்டினாங்க. இனியும் அந்த கோயிலை பிரம்மாண்டமாக்கணுன்றதுக்கு வேண்டி திருவிழாக்கள் நடத்த ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டுடியோக்குள்ளே வரும்போது அங்கே ஸ்டுடியோவில் வந்து எல்லாமே சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ லைட்டாக உங்களுக்குள்ளே ஒரு சக்கரை பொங்கலா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. சக்கரை பொங்கல் வாங்க, எல்லாத்துக்கும் நான் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குமா? போகும்போது போகிற வழியிலே உங்களுக்கு அந்த சக்கரை பொங்கல் வச்சு அங்கே கொடுத்து ஒரு 2 நிமிஷம் உங்களை சாப்பிட வச்சுட்டு அனுப்புனா தானே ஒரு ஃபீல் இருக்குது. சக்கரை பொங்கலுக்கே அந்த ஃபீல் இருக்கும்போது அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடும் போது எப்படி இருக்கும்? டெய்லி நம்மளோட டே டு டே விஷயங்களே நல்லபடியாக பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சிக்கனத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். நம்ம திருமணங்கள்லாம் நம்ம வந்து 1000 பேர்த்த கூப்பிட்டு வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி பிரம்மாண்டமாக நடத்தணுங்கிறத கிடையவே கிடையாது. 200 பேர்த்த வச்சு பண்ணாலும் நமக்கு அந்த சந்தோஷங்கள் கிடைக்கும். ஸோ அது நம்மளோட எண்ணம் தான். எப்படி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த எண்ணம் போல் வாழ்க்கை மாதிரியே நம்மளோட சிக்கனத்தில் கண்டிப்பாக வச்சா எல்லா திருவிழாக்களும் மகிழ்வே தான். அப்படி ஒரு திருவிழாக்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பேர குழந்தைகள் என்னைக்காச்சும் வருவாங்களா அப்படின்னு வீட்டில் ஏங்கி கொண்டிருக்க தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு மகிழ்வே தான் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவிழாக்கள் மகிழ்வை கொடுக்கிறது என்று அனந்த நாராயணன் தன்னுடைய கருத்துக்களை இந்த மன்றத்தில் பதிவு செய்தார். அதை கொஞ்சம் சிக்கனமாக செய்தால் இன்னும் மகிழ்வாக இருக்கலாம் என்பதையும் எடுத்து சொன்னார். திருவிழாக்கள் மகிழ்ச்சிக்காகத்தான் வருகிறது. ஆனால் அதை நாம் இப்பொழுது இழந்து விட்டோம். எதற்காக செய்கிறோம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் கூட்டு குடும்ப முறை திருவிழாக்கள் கொண்டாடுது. எல்லாரும் சேர்ந்து மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, பங்காளி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுகிற அந்த ஆனந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்துல் கலாம் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் பல புயல்களையும் சில தென்றல்களையும் சந்திக்கிறோம். வாழ்க்கையில் பல புயல்களையும் சில தென்றல்களையும் சந்திக்கிறோம். ஒரு தென்றலின் தழுவலை பெற வேண்டும் என்றால் பல புயல்களை நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னார். அதுபோல் தான் திருவிழாக்களில் பல செலவுகள் நமக்கு இருக்கலாம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருது. இப்போ கூட்டு குடும்பமே நம்ம காணோம், தனி குடும்பமும் காணோம். அன்றைக்கி ஒருத்தர் பட்டிமன்ற பேச்சாளர் மேடையில் சொல்கிறாரு, இந்த காலத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாவே அது கூட்டு குடும்பமாக எங்கே போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள். கூட்டாக சேர்றது, கூட்டாஞ்சோறு சாப்பிட்றது, அதெல்லாம் இப்போ நமக்கு காணோம். வயல் வரப்புகளில் போய் அமர்ந்து கொண்டு தூக்கணாங்குருவி கூட மடல் மாணிக்கத்து கூட பேசுகிறதெல்லாம் இப்போல்லாம் காணவே காணும். ஆக அந்த விவசாயம் பெருகி எல்லாருக்கும் வரணும். ஒரு காலத்தில் விவசாயம் இருந்தது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றார் வள்ளுவர். அதைத் தொடர்ந்து தொழில் புரட்சியின் மூலமாக தொழில்கள் வந்தது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதி. ஆக நம்முடைய கோயமுத்தூர் மாதிரி பெரிய நகரங்களில் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, இயந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பில் சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கி நல் முத்தெடுப்பீரே, அரும்பும் வியர்வை உதிர்த்து புவி மீது 1000 தொழிலுங்கு செய்வீரே என்றார் பாரதி. இப்படி உழவோடும் தொழிலோடும் வாழுகிற நமக்கு திருவிழாக்கள் மகிழ்வுதான் என்பதை அனந்த நாராயணன் அவர்கள் இந்த மன்றத்தில் பதிவு செய்தார்கள். என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதுக்கு எத்தனை செலவாகிறது? எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக செலவு தானே வருகிறது. ஆனால் அனந்த நாராயணன் சொல்லுகிற போது இந்த மன்றம் ஒரு கருத்தை பதிவு செய்தது. திருவிழாக்கள் பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்துகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் கொண்டு போய் இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்குறேன், அவர் கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு, அவர் கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு. இது ஒரு பொருளாதார சுழற்சியையும் மகிழ்வையும் உண்டாக்கக்கூடியது தான் திருவிழாக்கள் என்பதை சொன்னார். என்றாலும் திருவிழாக்கள் செலவு. கடனை வாங்கி, அவர்கிட்ட கடனை வாங்கி, கடன்பட்டு விழாக்கள் நடத்தி கடைசியில் நான் கடலிலேயே கரைந்து போகிறேன் என்று எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. உலகளாவிய ஆராய்ச்சி ஒன்று சொல்லுது, நம்முடைய சமுதாயம் நிற்கிற வறுமையிலே இருக்க காரணம் எல்லா திருவிழாக்களையும் வீம்புக்கு செலவு செஞ்சு கடைசியில் அவன் ஓட்டாண்டியாக போயிடுறான் அப்படிங்கிற ஒரு இருக்கிறது. மகனுக்கு கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த திருமண திருவிழாவை பெருசாக கொண்டாடி அந்த கடன் கட்டியே மகன் வீணாக போகிறான் என்பதையும் சில வரலாறுகள் சொல்லுகிறது. திருவிழாக்கள் செலவைத்தான் கொண்டு வருகிறது. திருவிழாக்கள் வருகிறது என்றாலே எத்தனையோ பேர் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்ககிட்ட கடன் வாங்கலாமா, இவங்ககிட்ட கடன் வாங்கலாமா என்று நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருவிழாக்கள் செலவைத்தான் உண்டாக்குகிறது,
மகிழ்வை உண்டாக்கவில்லை என்று பேசுவதற்காக அன்பு சகோதரி நாகநந்தினி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் சிறப்பு பள்ளியினுடைய ஆசிரியராக பணியாற்றுகிறார். சிறந்த பேச்சாளர். கோவைக்கு அருகில் இருக்கக்கூடிய காரமடை என்ற ஊரிலிருந்து நாகநந்தினி அவர்கள் இந்த மேடை அன்போடு அழைக்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்கோளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் மொழி என்று சொன்னால் உமல் நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழ் அன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் தைத்திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு பார்த்துட்டிங்கன்னா, திருவிழாக்கள் மகிழ்ச்சியா செலவான. அதாவது எனக்கு முன்னாடி பேசிட்டு போன அந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பேசிட்டு போனாங்க. எனக்கு என்ன நினைவு வந்துச்சுன்னா, அந்த காலேஜ் நான் படிக்கும்போது அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கெல்லாம் வருவாங்க. அதில் ஹெச்ஆர்னு ஒருத்தர் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில் இப்படியெல்லாம் முன்னேறலாம், 100%, 200%. ஏங்க இன்னைக்கு நாங்கள் 1000% ஓடிட்டு இருக்கோங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதுதான் எங்கள் பிரச்சனை. ஒரு நிமிஷம் ஜஸ்ட் சிந்திச்சு பாருங்க. ஏமா நடுவர் ஹெச்ஆர் டைரக்டருங்கிறதையுமே மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. இப்பொழுது எங்களுடைய பட்டிமன்ற நடுவருங்கய்யா. ஏன் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கலாமே. நம்ம தாத்தா பாட்டியை பார்த்துக்கணும், இல்லாதவங்களுக்கு நாங்கள் போய் கொடுக்குறோங்க, அதுக்கு தாங்க நாங்கள் திருவிழா கொண்டாடுறோம்னு சொல்கிறீங்களே. ஏங்க இல்லாதவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். நம்ம தாத்தா பாட்டியை, நம்ம முன்னோர்களை பார்த்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும்னா அதுக்கு திருவிழா வந்தால் தான் செய்வோன்னு ஏதாச்சும் இருக்கா? இதுதான் நம்ம நான்மறையில் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததா? இதெல்லாம் யாருமே சிந்திக்கிறதே கிடையாதுங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு திருவிழாவுக்கு போகிறது தப்பு இல்லைங்க. மீனாட்சி கல்யாணத்தை பார்க்குறது நல்லது தான். ஆனால் நம்மளும் மீனாட்சி அளவுக்கு மேக்கப் போட்டு போகணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதாங்க தப்பு. அதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். விளம்பரம். திருவிழானா எங்கள் வீட்டில் இருக்க ஆண்மகன்களுடைய அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டையும் கிரெடிட் கார்டையும் சுத்தம் பண்ணுறது தானே இன்னைக்கு வேலையாகவே வச்சுட்டு இருக்காங்க. கொரோனா வந்தனால முகக்கவசம் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திருவிழா அப்படின்ற பேரில் மகிழ்ச்சியை முகக்கவசமாக தாங்க இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் எல்லா விஷயத்தையும் சற்றே யோசிச்சு பார்க்கணும். அதாவது அன்னைக்கெல்லாம் எப்படி நிறைய இருக்குங்க, குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும், நிறைய பேர் இருப்போம், செலவுகள் நிறையா இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு சுமையும் தெரியல. ஏன் தெரியுமா? அன்னைக்கு அத்தை மாமானா துணிமணி எடுத்து கொடுத்துருவாங்க, சித்தி சித்தப்பானா பலகாரம்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க, பாட்டி தாத்தாலாம் ஊர் சுற்றி திருவிழாவை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்பாங்க, பெரியப்பா பெரியமா இருந்தால் அந்த பொம்மைகளை எல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. இன்னைக்கு திருவிழான்னு சொன்னால் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி 5000 ரூபாய்க்கு ஏரோப்ளைனில் பறந்து போகிறீங்களே, அப்போ கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. அந்த 5 ரூபா ராட்டினத்தை சுத்தும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அது இருக்கா அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. அதாவது அழகா ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆல் ரோட்ஸ் லெட்ஸ் டு ரோமன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆல் த ஃபெஸ்டிவல்ஸ் லெட்ஸ் டு இஎம்ஐன்ற ரேஞ்சுக்கு இல்லைங்க இருந்துட்டு இருக்கு. அண்ணாச்சி கடையில் பலசரக்கு வாங்கி போட்டு அன்னைக்கு திருவிழாவை ஜம்முன்னு கொண்டாடினா அன்னைக்கு மகிழ்ச்சி. ஆனால் இன்னைக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஆஃப்லைனில் உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கு? ஒரு நிமிஷம் அப்படி யோசிங்க. வருமானம் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு எத்தனை ஆண்மகன்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு தெரியுமா? அந்த வரவு இருந்தால் அது மானமாக இருக்கிறது, அந்த வரவு குறைந்தால் அது அவமானமாக எல்லாம் மாறி போயிடுது. இங்க சம்பாதிக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு சின்ன குண்டூசியை வச்சு இந்த பள்ளம் தோன்ற மாதிரி செலவு பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பலூனை அதே குண்டூசியை வச்சு உடைக்கிற மாதிரி. அந்த செலவு ரொம்ப ஈஸி, ஆனா கஷ்டங்கிறது சம்பாதிக்கிறவனுக்கு தாங்க தெரியும். இன்னமும் சொல்றீங்க திருவிழா வந்தா எங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருதுங்க. இங்க திருவிழா அந்த ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து போயிருவோம். அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு. அதாவது ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்த கதையா நீங்க ஒரு நாள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மிச்சம் 364 நாட்களும் வேதனைப்படணும்னு நினைக்கிறத எப்படின்றதா நாங்க எங்களுடைய கேள்வியா இருக்கு. அன்னைக்கு திருவிழாக்கள்னா எப்படி இருந்துச்சுங்க? மகிழ்ச்சி பொங்கணும், அன்பு மலரணும், அமைதி நிறையணும். ஆனா இன்னைக்கு வட்டிக்கு வாங்கணும், கடங்காரனை தேடணும், நம்மளை தேடணும். இந்த பொழப்பு தான் போயிட்டு இருக்கு. அதாவது அன்னைக்கெல்லாம் குழுவா சேர்ந்து கூட்டமா இன்னைக்கு ஒரு திருவிழாவை கொண்டாடணும். இன்னைக்கு எந்த குழுவில் எங்க காசு கொடுப்பா நம்ம திருவிழா வருதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். அதான் ஒன்றும் இல்லைங்க, அளவுக்கு மிஞ்சிய ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். இன்னைக்கு தேவைக்கு மிஞ்சிய ஆசை இருக்குங்க. அதாவது திருவிழா அன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? அதாவது சிறப்பான ஒரு நாள் ஊர் கூடி சொந்த பந்தங்களை அழைச்சு விருந்து சமைத்து உலா வர்றதான் திருவிழாவா இருந்துச்சு. அந்த பரிபாடல்ல கூடி அழகா சொல்லியிருப்பாங்க, நம் மக்கள் நான்மறை முழக்கம் ஓசை கேட்டு காலையில் விழித்தெழற வேணும் அப்படின்னு. அதாவதுங்க இன்னைக்கு திருவிழா எப்படி தெரியுமா? லேட்டானால் லேட்டஸ்டா கொண்டாடுறாங்க. ஏன்னா லேட்டா எந்திரிக்கணும், நிறைய புத்தாடைகளை வாங்கி கூச்சி வச்சுக்கணும், ஆடை அரிகாரங்களாம் போட்டுக்கணும், நிறைய செலவு பண்ணணும். நான்
நான் ஒன்று கேட்குறேன், திருவிழான்னா மாலுக்கு போய் ஊர் சுற்றணும்னு நினைக்கிறீங்களே, பெரியவங்க ஏன் தாய்மார்கள்லாம் மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு யாராச்சும் நினைக்கிறீங்களா? ஏங்க இன்னைக்கு இருக்கிற திருவிழாவை கொண்டாடினா பரவாயில்லைங்க, புதுசா பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம், இதே நீங்க தப்புன்னு சொல்றீங்களா? அதாவது அன்னைக்கெல்லாம் பிரிவு உபச்சார விழான்னு எதுக்குங்க நடத்துனாங்க? நம்ம கூட கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வேலை செஞ்சவங்க அவங்களுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்கள நல்ல முறையில வெளியே அனுப்பணும்னு. இன்னைக்கு அந்த விழா எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க விஆர்எஸ் வாங்கிட்டு ஓடியே போயிடுறாங்க. ஏன்னா செலவெல்லாம் அவங்க மேலதான் திணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அதாவது ஒன்றும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு தங்க திருவிழா ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. கஷ்டப்பட்டு நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் பரம்பரை நகையை சேர்த்தி வச்சு தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த 10 சவரன் தங்கத்தை எடுத்துட்டு போய் ஆன்டிக் ஜுவல்லரி, அது பார்த்தீங்கன்னா தங்க கலர்லேயும் இருக்காதுங்க, அது செவந்து போயிருக்கும் இல்லைன்னா கருத்து போயிருக்கும், தண்ணி பட்டா போயிருமாமா. ஆனால் அந்த ஜுவல்லரி தாங்க சூப்பராக இருக்குன்னு நம்ம தாய்மார்கள், ஏன் நான் உட்படனே வச்சுக்கோங்களேன், 10 சவரனை கொடுத்து வெறும் 5 சவரன் வாங்கிட்டு வருவோம். இது கேட்டால் இது திருவிழா, இதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற விஷயமே எனக்கு இன்னைக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க. அன்னைக்கு சொன்னாங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். இன்னைக்கு கடன் வாங்கினாதான் தனக்கே நல்லதுன்ற நிலைமையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதாவதுங்க எக்ஸ்சேஞ்ச் மேலான்னு ஒன்று போறான் பாருங்க. அந்த திருவிழா ஒரு பண்டிகை வந்துடக்கூடாதுங்க, இதை கொடுத்துட்டு அது வாங்கிடலாம், அதை கொடுத்துட்டு இது வாங்கிடலாம். ஒரு நாள் இப்படி தாங்க, ஒரு நல்ல பைக்கு நம்ம அப்பாவோட பைக் இருக்கும், ஆனால் இதை போட்டு புது பைக் வாங்கிடலான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஆனால் 75,000 ரூபா பைக்குங்க, நீங்கள் வட்டிக்கு வாங்கி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 0% வட்டி, ஈஸியாக நீங்கள் கட்டி விடலாம், மாதம் 3,500 ரூபா மட்டும் கட்டினால் போதும் அப்படின்னு சொல்லி 21 மாதம் கட்டுறது 75,000 ரூபா பைக்கை 1,40,000 ரூபாய் வரைக்கும் நம்ம தலையில கட்டுறான்னு சொன்னா இந்த திருவிழாங்கிற விஷயம் நமக்கு மிகப்பெரிய இடியாதாங்க இருக்கு. நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன். அதாவது அன்னைக்கெல்லாம் திருவிழானா இவங்க சொல்லுவாங்க, தப்பாட்டத்தை கூட்டுவோம், நாங்க வந்து தேர் ஓட்டுவோம், இல்ல கரகாட்டத்தை கூட்டுவோம்னு. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க. போன மாசம் எங்க ஊர் பக்கம் ஒரு திருவிழா நடந்துச்சுங்க, ஓதுவார்களை கூப்பிட்டாங்க. ஓதுவார்கள்ன்றது யாருங்க? மிகப்பெரிய பண்களை நமக்காக கொடுத்தவங்க. அவங்க வந்து பண்களை பாடிட்டு அந்த மேடை ஏற்றி சால்வை போத்தும் போது அவங்க கண் கலங்கி நிற்கிறாங்க. அதை பார்த்து கேட்டா சொல்றாங்க, இன்னைக்கு யாருங்க ஓதுவார் எல்லாம் கூப்பிடுறான், எல்லாத்துக்கும் ஜிமிக்கி கம்மல்ன்ற பாட்டு தானுங்க தேவைப்படுறது, இதுக்கு நீங்க செலவா நல்லதுன்னு சொல்றீங்க. அதாவது கம்பன் என்றொரு மாடனன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை பணிந்ததும் இன்பர் வாழ்ந்து கோலையும் மீசையும் ஒரு தளந்தோர் மாசியும் நம்பிறந்தோர் ஒருபனினும் ஞானம் பினினும் நான் இலக்கணம் சமைத்து அன்னையாவும் அறிந்திரல் பாரதம் ஆங்கிலம் பயிலல் பள்ளியல் புக்கு நுகர்ந்துன்னு இன்னைக்கு நம்ம மொழியில கூடி ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்றத மறந்துட்டோம்னு சொல்லி அன்னைக்கே பாரதியார் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னா, இந்து மதம் சொல்லிக் கொடுத்தது பக்தியை, இஸ்லாமிய மதம் சொல்லிக் கொடுத்தது ஈகையை, கிறிஸ்துவ மதம் சொல்லிக் கொடுத்தது அன்பை. இந்த 3 மதங்களும் நமக்கு நிறைய திருவிழாக்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் இது இன்றைக்கு மகிழ்ச்சி அளவுக்கு இல்லை, செலவைத்தான் மிகுதியாக குடிக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன். திருவிழாக்கள் பெரும் செலவை உண்டாக்குகிறது, பணச்சுமையை கொடுக்கிறது என்று நாகநந்தினி அவர்கள் தன்னுடைய பல்வேறு அனுபவத்தை இங்கே சொன்னார்கள். 3 மதங்களும் அன்பைத்தான் போதிக்கிறது அடிப்படையில் என்பதை சொன்னார்கள். மகிழ்ச்சியே நமது மதமாகட்டும், முயற்சியே நம்முடைய வேதமாகட்டும், அன்பே வழிபாடாகட்டும், அரவணைப்பே ஆலயமாகட்டும். அப்படி இந்த செலவு நிறைய பேருக்கு கடன் இருக்கு. அந்த காலத்திலே ஒரு பாட்டு சொன்னார், வட்டிக்கு பொன் வாங்கி வரப்போக செலவு செய்து அந்த செட்டிக்கு என்ன சொல்வேன் தென்பழனி ஆண்டவரே என்றொரு பாடல் இருக்கிறது. அது ஏதோ ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த பாடலில் வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி ஒரு நாளுக்காக நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதை பார்க்கிறது. ஆக இந்த செலவு நமக்கு வேண்டாம். திருவிழாக்கள் நிறைய பேரை திண்டாட வைக்கிறது. தேர் திருவிழா வருகிறது, தேர்தல் திருவிழா வருகிறது. சில பேர் தேர் திருவிழா வந்தா திண்டாட்டம், தேர்தல் திருவிழா வந்தா கொண்டாட்டம் என்று நினைக்கிறார்கள். அது தேர்தல் திருவிழா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வராமல் ஆண்டுதோறும் வராதா என்று பலர் தவம் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் திருவிழாக்கள் யார் யாருக்கோ செலவாகி இருந்தாலும் நமக்கு மகிழ்வாகத்தான் இருக்கிறது என்று சாதாரண குடிமக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது வேற, அதுக்கு ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க. புத்தாண்டுக்கு 600 கோடி ரூபாய் ஒரு டார்கெட் வச்சது. அது நம்முடைய குடிமக்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்பதற்காக அவர்கள் இலக்கு வைத்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக திருவிழாக்கள் எத்தனை செலவை உண்டாக்குறது என்று பட்டியல் போட்டார்கள். ஆனாலும்
திருவிழாக்கள் என்னதான் மனுஷ வாழ்க்கையில் செலவு செஞ்சுதாகணும். செலவே செய்யாமல் வாழ முடியாது. செலவு செய்யாமல் வாழ முடியுமா? ஏன்டா பிறந்தோம்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா? ஏதோ வந்துட்டோம் வாழ்க்கையில், கடைசி வரைக்கும் ஓடுவோம், முடிஞ்ச வரைக்கும் ஓடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உழவனுக்கு ஒரு திருவிழா, உழைப்பாளிக்கு திருவிழா, நம்முடைய கல்யாண திருவிழா, மாரியம்மன் திருவிழா, நம்முடைய கிறிஸ்மஸ், ரம்ஜான் என்று திருவிழாக்கள் ஏகமாக இருக்கிறது. அந்த திருவிழாக்களில் என்னதான் செலவாக இருந்தாலும் செலவை தூக்கி தள்ளு, அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பாரு என்று பேசுவதற்காக பொன் பூங்கொடி அவர்கள் இந்த மன்றத்தின் முன் வருகிறார்கள். அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். பல தொலைக்காட்சிகளில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். திருவிழாக்கள் மகிழ்வே என்ற கருத்தை பதிவு செய்வதற்காக அன்போடு வரவேற்கிறோம். வருக பூங்கொடி அவர்களே. தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று அறிய முடியாத பழமையும் பெருமையும் வாய்மையும் தூய்மையும் கொண்ட எம்முயிராம் தமிழுக்கு முதல் வணக்கம். உலகம் முழுவதும் வாழுகின்ற பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். செலவு என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் மகிழ்வு என்பது வாழ்க்கையில் தவிர்த்து விடக்கூடாதது. மகிழ்வு என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று மகிழ்வு. ஆண்டு முழுவதும் கஷ்டப்படக்கூடிய ஒரு தொழிலாளி, உழைப்பாளி, ரொம்ப கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில் புத்துணர்வு பெற வேண்டுமென்றால் திருவிழாக்கள் என்று ஒன்று அவசியமாக தேவைப்படுகிறது. திருவிழாக்கள் என்பதை ஆடம்பரம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், திருவிழாக்கள் அத்தியாவசியம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவ்வளோதான். முதல்ல திருவிழாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பண்டமாற்று முறை நடைபெற்றது. அவங்கவுங்க வயல்களில் விளைந்ததை அவங்கவுங்க கொண்டு வந்த அந்த பொருட்களை கொண்டு வந்து திருவிழா காலங்களிலே பரிமாறிக்கொள்வார்கள் ஐயா. ஆக பண்டங்களை பரிமாறிக்கொண்டார்கள் அந்த காலத்தில். இந்த காலத்தில் பாசங்களை பரிமாறிக்கொள்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் திருவிழாக்கள் என்று நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, வேற ஒன்றுமே கிடையாது. மொழியை நாம் மறக்கவில்லை, மொழியால் தான் இன்று இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் திருவிழாக்கள். உண்மையிலுமே ஒரு நாளுக்காக கஷ்டப்படலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாளுக்காக மற்ற நாட்கள் எல்லாம் கஷ்டப்படலாமா என்று சொன்னால் ஒரு நாளுக்காக எத்துணை ஆண்டுகள் வேண்டுமானாலும் கஷ்டப்படலாம் என்று சொன்னால் அதுதான் திருவிழாக்கள். எத்துணை அன்பு உள்ளங்கள் தன்னுடைய பிறந்த நாளிலே முதியோர்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு நம்மால் இயன்றதை செய்யலாம் என்று அன்பு படைத்த உள்ளங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பிறந்த நாள் விழாக்களை உயர்வாக நாங்கள் பேசிட்டு இருக்கிறோங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஐயா. இன்னைக்கு பொங்கல் திருநாள், எல்லாருமா கூடி ஆடிப்பாடி புத்தாடை உடுத்தி சத்தான உணவோட பொங்கலோ பொங்கல்னு பொங்கி வரும்போது அந்த குரல் கொடுக்கக்கூடிய அந்த ஒளி எவ்வளவு ஒரு உற்சாகத்தை, ஒரு புது தெம்பை நம்மளுக்கு கொடுக்குதா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம நன்றி செலுத்துறோங்க, எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். காகிதத்திலிருந்து ஆயுதம் வரை நன்றி செலுத்துகிறோம். இயற்கையிலிருந்து செயற்கை வரைக்கும் நம்ம நன்றி செலுத்துகிறோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்றுமே இல்லை, ஒரு மாடு தானே அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய மாட்டுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஐயா சுட்டி காட்டின மாதிரி பூ பறிக்கிற விழான்னு எங்கள் கிராமங்களில் இன்றைக்கும் நடக்குதுங்க. அந்த விழாக்களில் போகும்போது ஒருவரை ஒருவர் கண்டு மகிழக்கூடிய விழாக்கள் தான் காணும் பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, அங்கே அந்த பூப்பறித்தல் விழாக்கள்லாம் பெண்களெல்லாம் கும்மி அடிப்பாங்க, வட்டமாக நின்று கும்மி அடிப்பாங்க. பாரதியார் சொல்கிறாரு, வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொழிப்ப கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டினும் நெஞ்சை பறிகொடுத்தேன் என்று மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புரியல. அதனால தான் செலவு 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 செலவு. ஏங்க, செலவு என்பது ஒரு சாதாரணமாக வீட்டில் ஒரு திருவிழான்னா ஒரு இட்லி சாப்பிட்றது ஒரு செலவுங்களா? தினமும் நம்ம அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம், அவ்வளோதானே. அது ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்லிடவே முடியாதுங்க. தேர் திருவிழாவை பற்றி சொன்னாங்க. தேர் திருவிழாவை சொல்லுவாங்க ஊர் கூடி தேர் இழுத்தல்னு சொல்லுவாங்க.
ஊர் கூடி தேர் இழுத்தல். அவங்க பங்காளியாக இருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, இது நாள் வரைக்கும் அவங்க பேசாதவங்களா கூட இருந்திருப்பாங்க. ஆனாலும் எல்லாருமா சேர்ந்து தேர் இழுப்பாங்க இல்லையா? அன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னன்னா, தினமும் கடவுளை வழிபட வேண்டும் என்று சொன்னால் நம்ம கோயிலுக்கு போகணும், கடவுளை இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். ஆனால் அந்த தேர் திருவிழாவிலே இறைவன் தேர் மீது அமர்ந்து கொண்டு நம்மை காண்பதற்காக உலா வருகிறார் என்ற அதை விட என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்குறேன். அந்த தேர் மீது வரக்கூடிய அந்த கடவுளை காண்பதற்காக ஒரு குட்டி பையன் எட்டி எட்டி பார்க்குறான், பார்க்க முடியல. அவங்க அப்பா தன்னுடைய தோள் மீது எடுத்து அந்த குழந்தையை வைத்து கொள்ளுகிறார். தந்தையின் தோள் மீது அமர்ந்து திருவிழா காட்சிகளை பார்க்கக்கூடிய மகிழ்வு இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு மகிழ்வு. தாயினுடைய புடவையை பிடித்து கொண்டு அதில் அந்த காட்சிகளை எல்லாம் கண்டுகொண்டே செல்லக்கூடிய மகிழ்வு இந்த உலகத்தில் கிடைக்காத ஒன்று. நண்பர்களோடு ஓடி ஆடி விளையாடி நண்பா வான்னு சேர்ந்து விளையாடக்கூடிய அந்த மகிழ்வு கிடைக்காத மகிழ்வு. எவ்வளோ கோடி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் கிடைக்கவே கிடைக்காது, திருவிழா காலங்களில் தான் கிடைக்கும். இன்னைக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது சாத்தியம் இல்லை, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். நாகரிக மாற்றத்தில் வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்தில் கூட்டு குடும்பங்கள் இல்லை. ஆனால் இந்த திருவிழா காலங்களில் வெளியூர்களில் வாழக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் திருவிழா வருதுன்னா ஒரு மாதம் முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. சித்தப்பா ஊட்டி விடுறாரு, மாமா ஊட்டி விடுறாரு, தாத்தா ஊட்டி விடுறாரு. உண்மையிலும் நான் எண்ணி பார்க்கிறேன், அவர்கள் ஊட்டக்கூடியது உணவுகளை அல்ல, உறவு என்ற உணர்வுகளை என்று சொன்னால் அதுதாங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்து சாப்பிட்றோம். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவிழா காலங்களில் ஒரு கடை வச்சுருக்காங்க. ஒரு குழந்தை பொம்மை கேட்குது, அவங்க அப்பா வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்கறது ஒரு செலவுன்னு அவங்க பேச வந்திருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. பிறர் வாழ நம்ம வாழணும், இதுதாங்க வாழ்க்கைங்கிறது, இதுதான மகிழ்வுங்கிறது. இதை ஒரு பெரிய செலவாக நம்ம சொல்லிடவே முடியாது. அந்த பண்டைய காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட எல்லா விழாக்களையுமே பாருங்க, அன்னதானம் பண்ணுறோம் இன்னைக்கு. அதைவே இன்னைக்கு இருக்கான்னு கேட்டாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு, இந்த காலத்தில் இருக்கா? இருக்கு. இந்த காலத்தில் இருக்க அன்னதானம் போடுறோம். அவங்களால என்ன முடியுமோ அந்த வீடுகளில் ஒரு நாள் 10 ரூபா கொடுப்பாங்க, ஒருத்தர் 100 ரூபா கொடுப்பாங்க, ஒருத்தர் அதிகமாக கொடுக்கலாம். எல்லாமே சேர்த்து அன்னதானம் போடுறாங்க. நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கையினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? தமிழர்களுடைய பண்பாடு என்ன தெரியுமா? மண் திணி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. யார் உணவு கொடுக்குறாங்களோ அவர்கள் தான் உயிர் கொடுத்ததாக அர்த்தம் என்று மணிமேகலை சொல்லுகிறது. அந்த நாளாவது வயிறார சாப்பிட்டு போன்னு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்க. இதை விட ஒரு மன நிறைவும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில கிடைக்குமான்னு எதிரணி வந்து சொல்லுங்க. அதைவாவது ஐயா, உண்மையிலுமே பண்டைய காலத்தில் நடத்தப்பட்ட விழாக்கள் எல்லாம் இந்திர விழா நடத்தினாங்க. ஐம்பூதங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய விழாக்களாக இந்திர விழாவை நடத்தியிருக்காங்கன்னு நம்மளுக்கு சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. தமிழை மறந்தோம் என்று சொல்லுகிறார்களே, தமிழால் தான் இன்னும் பண்பாடு கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலுமே எவ்வளவு விழாக்கள், வில் விழா நடத்தி இருக்கிறோம், கடல் விழா நடத்தி இருக்கிறோம், புனல் விழா நடத்தி இருக்கிறோம், பூந்தடை விழா நடத்தி இருக்கிறோம். பூந்தடை விழாங்கிறது என்ன தெரியுமா? சங்க காலத்துல சங்க இலக்கியங்கள், அவங்க சங்க இலக்கியம் சொல்றாங்க, நாங்களும் சொல்ற சங்க இலக்கியம். பூந்தடை விழாவில் அந்த விற்போர்ல வாழ்போர்ல யார் ஒருத்தன் அந்த பயிற்சிகளை எல்லாம் பெற்று அதை சரிவர கற்று அதில் தேர்ச்சி அடைந்து வருகின்றானோ, நல்லா தெரிஞ்சுக்குங்க, வருகின்றானோ, அந்த ஒரே ஒருத்தன் வர்றானாலும் அந்த ஊரே சேர்ந்து அந்த ஒருவனுக்காக அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பெரிய இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்து அவனை வரவேற்று அந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள் என்றால் கலையை வளர்த்தார்கள் அந்த காலத்தில். அதை தான் நம்ம இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாட்டுப்புற கலைகள், கரகாட்டம், மானாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என்று சொல்லி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை விதைப்பது நம்முடைய திருவிழாக்கள் என்று சொன்னால், பாரம்பரியத்தை தரக்கூடியது, பண்பாட்டை வளர்க்கக்கூடியது, நம்மளுடைய அருமை பெருமைகளை உலக நாடுகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது நிச்சயமாக திருவிழாக்கள் தான். அந்த திருவிழாக்கள் மனதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கிறதே ஒழிய நீங்கள் சொல்லக்கூடிய செலவு என்பது அந்த செலவினுடைய
முடிவும் கூட மகிழ்ச்சியை வரவேற்பதாகத்தான் இருக்கும் என்கின்றதன் அடிப்படையில் திருவிழாக்கள் மகிழ்வே மகிழ்வே என்று சொல்லிக்கொண்டு என்னை பேச வைத்த தமிழுக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவிழாக்கள் செலவல்ல, மகிழ்வுதான் என்று தன்னுடைய வாதத்தை பொன் பூங்கொடி அவர்கள் பதிவு செய்தார்கள். திருவிழாக்கள் செலவல்ல, கலைகளை வளர்க்கிறது, மொழியை வளர்க்கிறது, உற்றார் உறவினர்களை ஒன்று சேர்க்கிறது, பகிர்ந்து கொள்வது உணவை மட்டுமல்ல உணர்வை என்று சொன்னார்கள். மனிதன் சமுதாயமாக வாழுகிற போது ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ வேண்டும். அது சொன்னாங்களே, ஊரெல்லாம் ரெண்டு பட்டு கிடக்குது, பங்காளி எல்லாம் பகையாளியாக கிடக்கிறான், தேர் திருவிழா நம்ம நடத்துவோம், எல்லாரும் ஒன்றா கூடி அந்த தேரை இழப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பகைமையை மறந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வைராகியத்தை விட்டு அம்மன் முன்னால் எல்லாரும் கடவுள் முன்னால் திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க. எல்லா மதத்திலையும் திருவிழாக்கள் இருக்கிறது. எல்லா மதமும் திருவிழாக்களோடு உற்றார் ஒருவரை அழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும், அவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும், 10 பேருக்கு நாம் சம்பாதித்ததை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற உன்னத தத்துவத்தை இங்கே வைத்திருக்கிறது. ஏன்னா மனிதனுக்கு மற்ற உயிரினங்களுக்கு இதுதான் வித்தியாசம். மற்ற உயிரினங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கூடி அவர்கள் செய்ய முடியாது. ஒரு விலங்கு அடிபட்டு கிடக்கிறது, இன்னொரு விலங்கு அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. இன்னொரு விலங்கு இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு நம்ம பண்ண முடியாது. ஆகவே அனைவரையும் ஒன்றாக இணைத்து மனித உணர்வோடு வாழ்வது இதுதான் இருக்கிறது. அடுத்தவன் படுற கஷ்டத்துக்கு நம்மால் தொடச்சி விட முடியுமா? பிறந்த நாள் விழாக்களில் வெட்டியாக செலவு செய்யாமல் அந்த முதியோர் இல்லங்களுக்கு, அநாதை இல்லங்களுக்கு நம்மால் ஆனதை சொல்ல முடியுமான்னு பார்க்குறது. நான் கூட ஒரு கவிதையில் குறிப்பிட்டேன், 30 லட்சம் மாணவர்களை சந்திக்கிற பொழுது அவர்கள்ட்ட ஒரே ஒன்று சொன்னேன். என்ன அப்படின்னா, பெற்றோருடைய ஒரு தியாகம் இருக்குது பாருங்கள், அது எப்படிப்பட்டதுன்னா, இது ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் எனக்கு எழுதின கவிதை. என்ன என்று கேட்டால், மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி. 19 செத்துருச்சு. இப்போ விளக்கேற்றி வச்சாங்க பார்த்தீங்க. மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி, அதை நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டது மெழுகுவர்த்தி என்று அதை கூட கருணை காட்டுகிறார். ஆகவே திருவிழாக்கள் நமக்கோடு உதவியவர்களுக்கு நன்றி செலுத்துகிற விழா. நமக்கு வந்து சூரிய பொங்கல் இடுகிறோம், காணும் பொங்கல் விடுகிறோம், ஆடு மாடுகளுக்கு பொங்கல் விட்டு அவர்களை நாம் வாழ்கிறோம். ஏன்னா பாரதி சொல்லுகிறார், கொத்தி திரியும் அந்த கோழி கூட்டி விளையாடி பாப்பா, எத்தி திருடும் காக்கை அதுக்கு நீ இரக்கம் காட்ட வேணும்னு சொல்கிறார். ஆகவே அந்த மாதிரியான அனைத்து உயிரினங்களையும் அனைத்து வாழுகிற திருவிழாக்கள் மகிழ்வுதான் என்பதை பூங்கொடி அவர்கள் பதிவு செய்தார்கள். என்னதான் நீங்கள் பேசினாலும் கடனை வாங்குகிற எங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். ஒரு ரூபாய் நோட்டை பார்க்குற பொழுது அதில் காந்தி படம் தெரிய மாட்டேங்குது, கடங்காரம் படம் தான் தெரிகிறது என்று கவலைப்படுகிற அந்த ஒரு வர்க்கத்திற்காக அந்த கவலைப்படுகிற அந்த அணிக்கு கூட்டணி சேர்ந்து வந்திருக்கிறார் திரு செந்தில்குமார் அவர்கள். கும்பகோணத்திலிருந்து கோவைக்கு வந்து கோவையிலிருந்து உலகமெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை விதைப்பதற்காக அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். பட்டிமன்றங்கள் தோறும் தன்னுடைய கருத்துக்களை விதைத்த விற்பனர். மனம் கொண்ட தமிழினை மனம் கமலச் செய்திடவே தமிழே உன்னை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். என் உலகத்தின் ஒப்பற்ற தமிழ் நெஞ்சங்களை தன்பால் வைத்திருக்கின்ற ஒரே தொலைக்காட்சி நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி. பொதிகை தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும், உலகமெல்லாம் இருக்கின்ற அனைத்து தமிழ் குடும்பங்களுக்கும் இனிய பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, இவங்க பேசுனதில் எனக்கு தலைப்பே மறந்து போச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, மகிழ்வுங்கிற அணியில் பேச வந்த 2 பேரும் அன்பு தம்பி அரவிந்த் சாமிக்கு தம்பியாக இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. அவ்வளவு அழகானவர் ஆனந்த். அவர் சொன்னார், ஒருவேளை நான் செக்யூரிட்டியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், நம்புகிற மாதிரி சொல்லுங்க. நீங்கள் செக்யூரிட்டியாக இருந்தால் திருடன் உங்கள்கிட்ட முதல்ல திருடிட்டு போயிடுவான், முடிஞ்சால் உங்களை திருடிட்டு போயிடுவான். செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கான முகலட்சணமாக உங்களை அப்படி நீங்கள் தாழ்த்திக்கலாமா? நீங்கள் எவ்வளவு செலவாளி அப்படிங்கிறது உங்களுக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்தே தெரியுது. நாங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்கள், நடுவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்கள். நடுவர் கூட ஒரு சால்வெல்லாம் போட்டு செலவு பண்ணி மகிழ்வாக இருக்கிறார்.
சரிங்களா? அதனால அவங்க 2 பேருமே பார்க்குறவங்கள மகிழ்ச்சி படுத்துவதற்காக நான் இப்படி வந்திருக்கேன். பாருங்க, மகிழ்ச்சி படுத்துவதற்காக செலவு படுத்தியிருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். நடுவருக்கு நன்றி, எங்க அணிக்கு ஒரு வாதத்தை கொடுத்ததுக்காக. நடுவர் அவர்களே, திருவிழாக்கள் செலவை மட்டுமே தருகின்றன. அவர்கள் சொன்னதற்காக அந்த பதிலை சொல்லிட்டு நம்ம என்னுடைய கருத்துக்களுக்கு போகிறேன். அவங்க கடைசியாக முடிக்கும்போது சொன்னாங்க, அன்னதானம் எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், எங்கள் ஊர் பக்கம் திருவேலிமிழலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் மடம் அமைத்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ மடம் அமைத்து சாப்பாடு போடுவதற்கு பணம் தேவைப்படுது. அவருக்கு மாசான பொன், அதாவது 18 கேரட் இல்லை ஒரு 16 கேரட்டாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்க. அதை போய் கடையில் மாற்றி எடுத்துகிட்டு வந்து மடத்தில் உணவு சமைக்க தாமதமாகுது. அதற்குள்ள சிவனடியார்கள் அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் சாப்பாட்டிற்காக சிரமப்படுறாங்க. அதை பார்த்துட்டு அவர் பாடுறாரு திருவிழிமிழலையில், வீலிநாதருக்கே பாடுறாரு, வாசி தீரவே காசு நல்குவீர். நான் பாடல, நான் சொல்லலை, சிவனடியார் பெருமதிப்பிற்குரிய நாவுக்கரசர் சொல்கிறாரு, வாசி தீரவே காசு நல்குவீர், மாசியில் மிளலையீர், ஏசல் இல்லையே இறைவர் ஆயினீர், மறைகொள் மிளலையீர் கரைகொள் காசினை. அந்த பாட்டை ஃபுல்லாக சொல்லலாம், எனக்கு பெல் அடிச்சிருவீங்க. அவ்வளவு அருமையாக அவரே அந்த அன்னதானம் போடுவதற்கு மாசு இல்லாத 24 கேரட்டை குடுறா வீலிநாதா அப்படின்னு வீலிநாதன்ட்டே கெஞ்சினார். செலவுக்கு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுமா, நான் சொல்லலாமா, என்னுடைய முன்னோர் சொல்லியிருக்கிறார். கூட்டு குடும்பம் சொன்னீங்க. இப்பெல்லாம் தேர் திருவிழா நடத்துறதுக்கு குடும்பமெல்லாம் கூட்டாகி தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுறான். ரிலேட்டிவ்ஸ்னு ஒரு குரூப் வைக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். அதுலேயே ரிலேட்டிவ்ஸ் 1 ரிலேட்டிவ்ஸ் 2ன்னு போயிடுது. அப்பா வழி சொந்தங்கள் அம்மா வழி சொந்தங்கள்னு வைக்கிறாங்க. உண்மையா இல்லையா? நான் பொங்கல் வாழ்த்து அட்டை வாங்குவதற்கு க்யூவில் நின்ன காலம்லாம் உண்டு. நடிகர்கள் படம் போட்டது, வசனம் எழுதப்பட்டது, இப்படி பொங்கல் வாழ்த்து அட்டை வாங்கி 50 காசு ஸ்டாம்பை எச்சு தொட்டு ஒட்டி எங்கள் அண்ணன் துரண்ணனுக்கு அனுப்புவோம் இங்கேருந்து. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் தாத்தாவுக்கு 12 பிள்ளைகள், 9 ஆண் பிள்ளைகள். ஒவ்வொரு தீபாவளியும் பொங்கலும் ஆர்டர் படி கொண்டாடுவாங்க. பெரிய பெரியப்பா, அடுத்த பெரியப்பா, அடுத்த பெரியப்பா, அடுத்து எங்கள் அப்பா, சித்தப்பாக்கள். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பண்டிகை. ஒருத்தர் வீட்டில் தீபாவளினா அடுத்த வீட்டில் பொங்கல். தாத்தாவுக்கு தெரியாது எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் சித்தப்பாவும் எப்படி அவ்வளோதையும் சமாளிப்பாங்கன்னு. எல்லாரும் ஒன்றா வந்துடுவாங்க. போகி அன்னைக்கு மொத முழி பிதுங்கும், பொங்கல் அன்னைக்கு 2வது முழி பிதுங்கும், மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு 3வது முழி பிதுங்கும், காணும் பொங்கல் அன்னைக்கு 4வது முழியும் பிதுங்கிடும். மூச்சு முட்டி பொங்கல் கொண்டாடினார்கள். ஆனால் அப்போ மகிழ்ச்சி இருந்தது. அவ்வளோ செலவு பண்ணி அந்த மகிழ்ச்சி இருந்தது. அண்ணன்களோடு விளையாடிய அந்த இழுபறி விளையாட்டு இன்னைக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதற்கான செலவு, அதனால தாங்க கூட்டு குடும்ப சிதைவு ஏற்பட்டுச்சு. இப்போ ஃப்ரீ கொடுத்தா ஃபினாயிலை கூட நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். பன்னீர் வாசனம் உடையது, நான் வேறு பன்னீரை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பன்னீர் வாசம் உடையது. அந்த பன்னீரின் வாசம் நாம் பயன்படுத்தும் போது தான் தெரியும். பன்னீருக்கு பச்சை தண்ணியை ஃப்ரீயாக கொடுத்தா கூட நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஒன்றும் இல்லைங்க, வாட்டர் பாட்டிலில் டிசைனாக போட ஆரம்பித்த பிறகு ஆரம்பத்தில் தண்ணீர் பாட்டிலில் நிரப்பி விற்கும்போது நம்ம எல்லோரும் சிரிச்சிருப்போம். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் காற்றை சிலிண்டரில் அடைச்சி விற்க போகிறாங்க. அடுத்த தலைமுறை அதையும் காசு கொடுத்து நுகரும். அப்புறம் திருவிழாக்களில் மகிழ்ச்சியை நீங்கள் காசு கொடுத்து வாங்காமல் என்ன பண்ண போகிறீங்க? எனவே நம்மளுடைய பண்டிகைகள் எல்லாம் செலவு விஷயமாக தான் இருக்குது. இஎம்ஐன்னு என்னுடைய அன்பு சகோதரி சொன்னாங்க. இஎம்ஐன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? எதிர் வீட்டுக்காரன் மாதிரி ஆகணும்னு நினச்சி இம்சையை விலைக்கு வாங்குறது தான் இஎம்ஐ. முன்னாடிலாம் எல்லாருமே சொன்னாங்க கடன் வாங்க அலையிறோன்னு. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவனே ஃபோன் பண்ணுறான், ஃபோன் பண்ணி கடன் கொடுக்குறான். ஏன்? அவன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கடன்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். அண்ணாச்சி கடையில் பலசரக்கு வாங்கினாங்கன்னு எங்கள் தங்கச்சி சொன்னாங்க. இப்போ அண்ணாச்சி கடையிலேயே இஎம்ஐ கொடுத்து கடன் வாங்குறாங்க. நம்ம எப்போ நம்முடைய அண்ணன் தம்பிகள் வைத்திருக்கிற கடையிலிருந்து, தெருவோர அங்காடிகளிலிருந்து பொருட்களை வாங்காமல் எல்லாத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுமோ, ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே ஆஃப்லைன் மோடில் போய் ஏரோப்ளைன் மோடில் இருப்போம். நம்மளை கான்டாக்டே பண்ண முடியாது, போயிடுவோம். மகிழ்ச்சியை இந்த கால சமுதாயம் விலை கொடுத்து தான் வாங்குகிறது. எந்த காலத்துலேயும் தீபாவளிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் என்ன சம்மந்தம்? பொங்கலுக்கும் ஷூக்கும் என்ன சம்மந்தம்? என்ன யாராவது யோசிச்சிருக்குமா? கிடையவே கிடையாது. பட்டு புடவைக்கும் ஹேண்ட்பேக்குக்கும் என்னங்க சம்மந்தம்? பட்டு புடவை வாங்கினா ஹேண்ட்பேக் ஃப்ரீங்கிறான். ஹேண்ட்பேக் வேணுன்னா ஒரு 500 ரூபா 400 ரூபாயில் வேலை முடிஞ்ச போகுது. நீங்கள் பட்டு புடவை 10,000 ரூபாய்க்கு எடுத்து 500 ரூபா ஹேண்ட்பேக்குக்கு, இதுங்க பட்டு புடவையே விட்டுருது, ஹேண்ட்பேக்கில் கலர் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. என்ன பண்ணுறது? இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, பெரும் பணக்காரர்கள், பெரும் முதலாளிகள் தங்களுடைய வணிகத்தை பெருக்குவதற்காக ஒவ்வொரு திருவிழாவையும் மையப்படுத்தி அவர்களுடைய விளம்பரத்தை அதிகப்படுத்துகிறார்கள். விளம்பரத்தை பார்த்து பார்த்து நாம் எல்லாம் வியந்த காலம் போய் நமக்குள் வாழ்வதை வியப்பாக பார்த்து
ஏமாந்து போகிறோம். அக்கா சொன்னாங்க, பூங்குடி அக்கா, செலவினுடைய முடிவு மகிழ்ச்சி. உண்மைதான், ஒத்துக்கிறேன். மகிழ்ச்சியினுடைய முடிவு துன்பத்தின் தொடக்கம். கடன்காரன். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி இந்த திருவிழாக்கள் மூலம் செலவை தான் அதிகப்படுத்துகிறீர்கள். செலவை சிக்கனப்படுத்தினால் நிச்சயம் திருவிழாக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் திருவிழாக்களின் மிகப்பெரிய விளைவு செலவே என்று கூறி நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீங்க. மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவிழாக்கள் பெரும் செலவை ஏற்படுத்துகிறது என்ற கருத்தை பல்வேறு உதாரணங்கள் மூலமாக திரு செந்தில்குமார் அவர்கள் இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் வேற கொரோனா பீரியட் வந்த பிறகு அப்படியே லைனாக போகிறாயா. ஒருத்தன் பேசுகிறான், எங்களுக்கெல்லாம் கொரோனா வராது, நாங்கள் என்னென்னா வைத்தியவே ஸ்டெரிலைஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறா. புரிஞ்சுதுங்களா? எல்லாம் இருக்கிறது மனித வாழ்க்கையில் துன்பம். ஆக இரண்டு அணியும் தங்களுடைய கருத்துக்களை உங்கள் மன்றத்தில், மக்கள் மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன்னா மக்கள் மன்றம் பதிவு செய்கிறதான் கேட்டிருக்கிறீங்க. ஆக திருவிழாக்கள் செலவா மகிழ்வா என்ற பட்டிமன்றம் நிறைவடைந்து விட்டது. நான் இந்த தீர்ப்பை அடுத்த பொங்கலுக்கு சொல்லுகிறேன் என்று ஒத்தி வைத்து விட்டு போக முடியாது. இந்த வாய்ப்பு பட்டிமன்றங்களுக்கு இல்லை. ஏன் ஒத்தி வச்சின்னு கேட்டாவே அது தவறு. ஆனால் பட்டிமன்றங்களில் ஒத்தி வைக்க முடியாது. ஆக கோவை மக்கள், கொங்கு மண்டலம் நேர்மையானது, உழைப்பை நம்பக்கூடியவர்கள், சத்தியத்தை நம்பக்கூடியவர்கள், மரியாதை மிகுந்த தமிழை பேசக்கூடியவர். ஒருவன் ஓங்கி அறைந்தால் கூட ஏண்டான்னு பேச மாட்டாங்க. ஏங்க அடைஞ்சிங்க? ஒருத்தர் பிட்பாக்கெட் அடித்தாலும் கூட ஏங்க பணத்தை திருடுனீங்க, போங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வாங்க போங்கன்னு சொல்கிற பொழுது நம்முடைய மூச்சு உள்ளே போய் வெளியே வருது. வாங்க ஒரு மூச்சு பயிற்சி தான் இது, பேச்சு பயிற்சி. அப்படிப்பட்ட தமிழ் வேறு எங்கேயுமே இல்லை. மதுரை தமிழ் அது மதுரை தமிழ், கொங்கு தமிழ் இது கொங்கு தமிழ்னா தேன் போல இனிக்கக்கூடிய தமிழ். ஆகவே கோவையிலிருந்து பொதிகை இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது உலகமெல்லாம். ஆக திருவிழாக்கள் செலவா வரவாங்கிறது தான் தீர்ப்பை சொல்லிட்டு கிளம்புறது. ஆக மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடிப்படையாக கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து கிடப்பவர்கள், குடும்பத்தில் சண்டை சச்சரவாக பிரிந்து கிடப்பவர்கள், ஆக ஒரு மன்னிக்கின்ற மனநிலையோடு வருவதற்கு வேண்டும். ஆக குடும்பத்தில் கூட கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் கூட அது ஒரு சீர் சிறப்போடு சேர்த்து வைக்கிறது. பொங்கல் வந்தால் மாமனார் வீட்டிலேருந்து சீர் வருது, அல்லது இவங்க சீர் கொடுக்கணும் என்ற முறைகளை, வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்தது நம்முடைய தேசம். ஏன் சார் அப்படின்னா, மனிதனுக்கு வாழ்க்கை முறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் அவனால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆக உற்றார் உறவினரோடு வாழுகிற பொழுது தான் அந்த வாழ்க்கை மகிழ்வான வாழ்க்கையாக இருக்கிறது. ஏன்னா பிறக்கிற பொழுது நம்ம அழுதுட்டு பிறக்கிறோம், இறக்கிற பொழுது நம்ம சிரிச்சுட்டு போகணும். இந்த ஊரே அழுதுதுன்னா அதுதான் அந்த உறவு. அதை புதுப்பிக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிடுறது, எல்லாத்தையும் பார்க்குறது. அந்த செலவை விட மன நிறைவு ஏற்படுகிறதா என்பது தான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதனுக்கு பிரச்சனை இருக்க வரைக்கும் கடவுளுக்கு அர்ச்சனை இருக்கணும் வெளியாக சொல்லுவாங்க. நமக்கு பிரச்சனை இருக்கிறது, அவங்களுக்கு அர்ச்சனை இருக்கிறது. பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். இப்போ பாருங்கள், பூரா ஆன்லைன், எல்லாம் ஆன்லைன். இப்போ அம்மாமார்களெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஆக இந்த விஞ்ஞான வளர்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகம் வேகமாக மாறிவிட்டது. கடந்த 30 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம் 3 ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒளியும் வெள்ளிக்கிழமை வரும்னு ஒரு அரை மணி நேரம் தமிழ் நிகழ்ச்சிக்காக காத்துட்ருப்போம். இப்போ எத்தனையோ நிகழ்ச்சிகள் மாறிவிட்டது, எல்லாரும் மாறிவிட்டாங்க. உறவெல்லாம் போச்சு. உறவெல்லாம் பார்த்தா எல்லாருமே 2 உறவு தான் எல்லாத்துக்கும் தெரியுது, அங்கிள் ஆண்டி. இதை தவிர்த்து வேறு எந்த இதுவும் தெரியல. மொழிப்பற்று போய்விட்டது. ஏன்னா கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு இணைந்தது தான் மொழிப்பற்று போய்விட்டது. சமீபத்தில் நம்முடைய மனித வாழ்க்கை பணத்தை தேடி ஓட போச்சு. மகிழ்ச்சியாக வாழ்கிறத விட்டு போட்டு பணத்தை தேடி ஓட ஆரம்பித்து விட்டது. ஒரு மாணவி எழுதிய கவிதையை சமீபத்தில் நான் படித்தேன். அவள் சொல்லுகிறாள், அப்பா சொன்னார் என்ஜினியர் ஆகச் சொல்லி, அம்மா சொன்னால் டாக்டர் ஆகச் சொல்லி, அண்ணன் சொன்னான் அட்வொகேட் ஆகச் சொல்லி, அக்கா சொன்னால் ஆடிட்டர் ஆகச் சொல்லி, ஆனால் இதுவரையில் யாருமே சொல்லவில்லை நல்ல மனிதராக வேண்டும் என்று. அப்போ திருவிழாக்களின் மூலமாக எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. பெரியப்பா யாருன்னே தெரியாது, இவர் தான் பெரியப்பா.
இப்போ அப்பா யாருன்னே தெரியாமல் இருக்கேன். ஏன்னா அவர் காலையில் போனால் சாயந்தரம் தான் வர்றார். கொரோனா பீரியட் இருந்தங்காட்டி கொஞ்சம் பரவாயில்ல, இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆக இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி இருக்கணும். ஆகவே ஆரோக்கியமிக்க திருவிழாக்கள் தான் இருந்தது. அந்த திருவிழாக்கள்லாம் ஆரோக்கியம் மிக்கது தான். ஆக நம்முடைய ஜல்லிக்கட்டை நம்ம பொங்கலோடு ஒட்டியது, அது பாரம்பரியமான விளையாட்டு. அதே போல தான் பல விளையாட்டுக்கள், பல திருவிழாக்கள் நம்முடைய பண்பாட்டை புதுப்பிக்கிற விதமாக அது அமைகிறது. அதில் செலவிருக்கத்தான் செய்யும். செலவில்லாமல் எல்லாம் நம்மளால் எந்த விழாவும் சொல்ல முடியாது. எண்ணெய் இல்லாமல் நாம் தீபத்தை ஏற்ற முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நாம் தீபத்தைத்தான் வழிபடுகிறோம், அதை ஏற்றிய தீக்குச்சி அல்ல. நாம் சிலையைத்தான் வழிபடுகிறோம், அதை செதுக்கிய ஒளியை அல்ல. நாம் கோபுரங்களைத்தான் கும்பிடுகிறோம், அதை தாங்கி நிற்கிற அஸ்திவாரங்களை அல்ல. அதுபோல தான் இந்த செலவுகள் இதையெல்லாம் தாங்கி நிற்கிற அஸ்திவாரமாக இருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சி எங்கும் பரவுவதற்கு திருவிழாக்கள் துணை நிற்கிறது. ஆகவே திருவிழாக்கள் மூலமாக எங்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிமிட சின்ன சின்ன மகிழ்ச்சிகள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்மை வாழ வைக்கிறது. ஆகவே சின்ன சின்ன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய திருவிழாக்களுக்காக என்ன செலவு செய்தாலும் அளவாக செலவு செய்யலாம், ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டியதில்லை. திருவிழாக்களை அளவாகவும் மகிழ்வாகவும் நாம் கொண்டாடுகிற போது நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அன்போடு விடைபெறுகிறோம். வணக்கம், வாழ்த்துக்கள். ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா தாலியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பலாம்